அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அதன் மூலமாக அநேகரை ஆசீர்வதித்து மகிழ பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கென்று ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும்போது எழுதுகிற வசனத்தை பார்க்கிறோம். உங்களுடைய அவயவங்கள் என்று சொன்னால் நம்முடைய கண், நம்முடைய வாய், நம்முடைய கை, கால் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் நீதிக்குரிய ஆயுதமாக ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் ரோமருக்கு எழுதும்போது எழுதுகிறார். ஒருவேளை யுத்தத்திற்கு சண்டைக்கு போகிறவங்க எந்த விதமான அவங்க ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி ஆயுதங்களை அவர்கள் உபயோகப்படுத்துவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா துப்பாக்கி வைத்திருப்பாங்க. ஒரு சிலர் இன்னும் பலவிதமான ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். பல நாடுகளில் பல ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள். பீரங்கிகள், ஏவுகணைகள், இப்படி பலவிதமான ஆயுதங்களை அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆயுதங்களை அவர்கள் உபயோகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, உங்களுடைய அவயவங்களை உங்கள் நீதிக்காக உங்களுடைய அவயவங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். நீதிக்குரிய ஆயுதங்களாக அவயவங்களை பயன்படுத்துங்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீதி வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண் பரிசுத்தமானதை பார்க்கணும். நம்முடைய வாய் ஆண்டவருக்கு பிரியமானதை பேசணும். நம்முடைய காதுகள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை கேட்கணும். நம்முடைய நடைகள் ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம நடக்கணும். கையினால் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக, பரிசுத்தமுள்ளதாக, ஆவிக்குரியதாக நம்முடைய அவயவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கொடுக்க வேண்டும். ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த அவயவங்கள் எல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதை பரிசுத்தப்படுத்துகிறார். இவ்வளவு நாள் நம்ம கண்கள்னால பார்த்த நம்முடைய காரியங்களில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அநேக காரியங்களை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய செல்ஃபோன்லேயே இருக்குது. உலக பிரகாரமாக அநேக பாவமான காரியங்களை நம்ம செல்ஃபோன்லேயே பார்க்க முடியுது. இதெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நல்ல காரியங்களை பார்க்கணும்ப்பா, நல்ல காரியங்களை கேட்கணும், ஆண்டவருக்கு பிரியமான இடங்களில் நான் வாசம் பண்ணணும், நடக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய அவயவங்களில் ஈடுபடுத்த நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து இந்த நாளில் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்க பண்ணவர்களாகிய தேவனிற்கு ஒப்பு கொடுக்கிறது உங்கள் அவயவங்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மரித்தோரிலிருந்து நம்மை எழுப்புவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் உங்களை எழுப்பும்போது உங்களுடைய அவயவங்கள் எல்லாவற்றையும், உங்களுடைய கண்ணு, காது, மூக்கு, வாய், என்னுடைய கால், என்னுடைய கை எல்லாத்தையும் ஆண்டவருக்கு என்று பரிசுத்தமான ஆயுதமாக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் இதை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆகையினால ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆயுதங்களாக, பரிசுத்தத்திற்கு ஏற்ற ஆயுதமாக, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறையா.
ஆண்டவரே, எங்களுடைய அவயவங்கள் எல்லாம் நீதிக்கு ஆயுதமாக இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறையா. ஆண்டவரே, எங்களுடைய அவயவங்கள் அநீதியை செய்யாதபடி பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.